கடையில் லேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதனால் இன்னைக்கு ஒரு பையன் டக்குன்னு வரலன்ட்டார். அவர் வந்து தானே டைமிங் கரெக்டாக இருந்திருக்கும். காரம் அடிச்சிருக்கணும், இண்டிகேட்டர் போட்டு வந்துருக்கணும். இதெல்லாம் இல்லை. ஓட்டையில் கொஞ்சம் மெய் மறக்கிறோம், அதனால தான் போடுறது. இந்த கற்பனை உலகத்துக்குள்ள போகக்கூடாது. ஆமாங்கண்ணா, உண்மைதானுங்கண்ணா. அதனால தான் இங்கே ஸ்ட்ரைக் ஆகுது. கற்பனை உலகத்துக்குள்ள போகாமல் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுற மெயின் செட்டுக்குள்ள வரணும். அது பரவாயில்லையே ஓட்டுறவே அப்படின்னு நாங்களே தேர்த்திக்கிறோம். தப்புலாம் கிடையாது. பட் நான் இங்கேருந்து உங்களை அப்படி ப்ரெஷர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ண முடியும். அங்கே ரைட்டில் போகணும், இண்டிகேட் ரைட். இங்கேருந்தே நம்ம ரோட்டில் போகணும். ஹாரன் அடிக்கும் பத்தலை. நம்ம ரோடு இவ்வளோ தூரம் வந்து தான் நீங்கள் திருப்பணும். என்ன ரீசன்னா அப்போ தான் இங்கே வேணால் வாகனங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெஃப்ட்டு ஹாரன் அடிச்சிருக்கணும். ஸ்டாண்ட் எடுக்காம வந்துட்டாங்க. ஸ்டாண்ட் அது ஸ்பீட் பிரேக் இல்லை. பூரா வண்டியை விட ஹைட்டாக இருக்காங்களா எல்லாரும். அதனால் ஏறி உட்காந்துன்னா 2 கால் கீழே முட்டிடுச்சு. ஓகே, அந்த கான்செப்ட் நம்மளே அந்த கணக்கு தான் போகணும் ஒரு சில நேரம். லேடிஸ் ஜென்ஸ் தான் அதிகமாக ஸ்டாண்டர்ட ஓட்டுவாங்க. அவங்க ஏறி உட்காந்து சீனுக்குனே ஓட்டுவாங்க. சீனுக்கு எடுத்த சில்லறதான்டா சீனை பார்த்தா. அடுத்த ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்கு. சீனுக்கு நான் ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுறேன். புரியலையே. நிறைய ரீல்ஸ் பார்ப்பேன் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. உட்காந்தோடனே அப்படியே சைடாக திருப்பிட்டு ஓடிடுறாங்க. ஸ்டாண்டெல்லாம் எடுத்தால் காத்தா மாதிரி இருக்கும். நீலாம் சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு ஓட்டிவிடா. இல்லை பண்ணி வழி கரெக்டாக இருக்குது. அப்படியே மெயிலில் ஃபீல் பண்ணு. அப்படியே லெஃப்ட் வா, ஸ்டடி பண்ணிக்கும். மெயிலில் எக்ஸைட் யூஸ் பண்ணி வண்டி போவோம். அக்கா அவங்க 9 மணிக்கு வர வந்துட்டாங்க. அருணா ஃபஸ்ட் கியர் போட்டு ஈஸியாக போயிட்டு டக்குன்னு புக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கியர் போட்டு தான் கிளச்சில் கால் எடுத்துருக்கோம். போனோம், மிதிக்கக்கூடாது, தொடரணும். அழகாக அதைத்தான் நானும் சொன்னேங்க.